தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார். ஈரான் அமெரிக்கா கிட்ட பணிஞ்சு போவாதா? இப்ப இஷ்யூ அப்படிதான் மாறி இருக்கு. அமெரிக்கா ஈரானை தாக்குமா தாக்காதான்ற விஷயம் மாறி இப்போ இப்படி பேச ஆரம்பிச்சிட்டோம். எல்லாரும் ட்ரம்ப் கிட்ட எதிர்பார்க்கறது மரியாதையாக பேச சொல்லுங்க அவர், இவ்வளோதான். ஆனால் இதை பண்ண மாட்டாரே. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். டொனால்ட் ட்ரம்ப் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஈரான் அதோட எக்ஸிக்யூஷன்ஸ் எல்லாத்தையும் ஹால் பண்ணி வச்சிருச்சுப்பா. என்னால் அப்படின்றாரு. இட் மீன்ஸ் ஈரானில் மரண தண்டனை விதிக்கிறது இருக்குல்ல, போராட்டக்காரர்கள் சார்ந்தும் சரி, மற்ற விஷயங்கள் சார்ந்தும் சரி, அதெல்லாம் பண்ணாதீங்க. நான் சொன்னதுக்கு அப்புறமா நீங்கள் பண்ண என்ன மறுவாத? இதுதான் ட்ரம்ப் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாப்புல. ஆனால் ஈரான் இப்போ என்ன தெரியுமா பண்ணியிருக்கு? ஒரு மொசாட் ஸ்பையை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. மரண தண்டனை கொடுத்துருக்காங்க ஈரானில். இப்போ நடந்திருக்க விஷயம் இது. ஆக்சுவலாக இதுக்கு என்ன குற்றம் சாட்டுறாங்க ஈரானில் பார்த்தீங்கன்னா, இது போல் ஈரானுக்குள்ளே வந்து ஈரான் மக்களோடு கலந்து இந்த பர்சன் இங்கே இருக்கிற நிறைய மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை மொசாட்டுக்கு அனுப்புகிறாப்புல. இதை ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக அவர் இங்கே பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, இதுக்கான பேமெண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் இஸ்ரேல் கிட்டேருந்து வாங்கி, அதுவும் இதில் கிரிப்டோ கரன்சியில் வாங்கி அதை அவரோட ஃபேமிலி பேரில் போட்டு வச்சிடறாரு. இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு, நாங்கள் ஆதாரப்பூர்வமாக கண்டுபிடிச்சோம், அதனால் இப்போ நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ட்ரம்ப் கொதிச்சுக்கிட்டு இருக்காப்ல. இப்போ ஈரான் இந்த விஷயத்தோட பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அமெரிக்காவோட பேச்சை ஈரான் பெருசாக பொருட்படுத்தலைன்றது இதை விட கிளியராக சொல்ல முடியாதுங்க. இந்த அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் இருக்குல்ல, அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஒரு ரெடினஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நாளை பின்ன இஷ்யூ எதனா வந்துருச்சுனாக்கா அமெரிக்கா பட உடனடியாக ரியாக்ட் பண்ணணும்ல, அதுக்காக ஒரு ரீஜியன் வைடு வார் ட்ரில்லை கண்டக்ட் பண்ணியிருக்காங்களாம். யூஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு இப்போ. ஸோ இந்த ட்ரில்லை இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறது காரணமே நாளைக்கு எந்த இஷ்யூனாலும் நாங்கள் உடனே ரியாக்ட் பண்ணோம் அதுக்காகன்றாங்க. இதுக்கு ஒரு ட்ரம்ப் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஏற்கனவே ஒரு ஆர்மடா இந்த ஈரானுக்கு பக்கத்தில் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கு. எப்போ வேணா நான் ஆர்டர் போட்டால் ஈரான் அடிச்சு காலி பண்ணுறதுக்கு இப்போ இன்னொரு பியூட்டிஃபுல் ஆர்மடாவை நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரைக்கிங் குரூப்பை பற்றி பேசியிருந்தோம், USS ஆப்ரஹாம் லிங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த ஒரு ஸ்ட்ரைக்கிங் குரூப்பை பற்றியும் ட்ரம்ப்பே சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்புல, பகிரங்கப்படுத்தி சொல்கிறாரு இன்னொன்று அனுப்பி விட்டுருக்கு அப்படின்னு. ஸோ அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம ஈரானை அவ்வளோ லேசெல்லாம் அடிச்சிட முடியாது, நாம் அந்த இடத்துல கொண்டு போய் எல்லாத்தையும் நிலைநிறுத்தி வைப்போம், நாளை பின்ன விஷயம் கைமீறுதுன்றக்கப்ப நாம் இறங்கி ட்ரை பண்ணும் அப்படின்னு ட்ரம்ப் நினைக்கிறது தெளிவாக தெரியுது. இது தன்னோட கடைசி எச்சரிக்கை அப்படின்ட்டும் ட்ரம்ப் இப்போ சொல்லியிருக்காரு. ஸோ அமெரிக்கா ஈரானை அடிக்க போதோ என்னவோ, ஆனால் எச்சரிக்கை மட்டும் ட்ரம்ப் நல்லா முன்னெடுத்துட்டு இருக்காப்புல. இதை பார்க்குறப்ப ஒன்றே ஒன்று தான் நமக்கு தோணுது, ஈரானை அடித்து அமெரிக்கா பேர் வாங்கணுன்றதுல அவங்களோட ஐடியாவே கிடையாது. ஈரானுக்கு ப்ரெஷர் பில்டப் பண்ணும், அவ்வளோ மட்டும்தான். அமெரிக்கா ஈரான் கிட்ட எதிர்பார்க்கறது இந்த 3 விஷயங்கள் மட்டும்தான். இந்த 3த்துக்கு ஈரான் ஓகே சொல்லிடுச்சுன்னா உலகம் இவ்வளோ கான்ஃப்ளிக்ட் மத்தியில் போகவே வேணாம். அதில் மொதல் விஷயம், ஈரானோட லாங் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் கேப்பபிலிட்டி இருக்குல்ல, இதை லிமிட் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது, நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் இருக்கு பாருங்க, அதாவது ஒரு அளவு வரைக்கும் மட்டும்தான் என்ரிச் ப்ராசஸ்க்கு உட்படுத்தணும் நியூக்ளியரை. அதுக்கு மேலே போச்சுனாக்கா வெப்பன் கிரேடாக மாறிடும். ஸோ இதை ஈரான் பண்ணக்கூடாதுன்றாங்க. மூணாவது விஷயம், இந்த ப்ராக்சிஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கல ஈரான், ஃபண்டிங் கொடுத்தோம் இல்லைனா வெப்பன்ஸை கொடுத்தோம், இந்த ஹூதிஸு, ஹமாஸு, ஹெஸ்புல்லா, இந்த ப்ராக்சிஸ்க்கான சப்போர்ட்டை ஈரான் நிறுத்தணும். இந்த 3 விஷயத்தையும் ஈரான் ஒத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா பல பேர் நினைக்கிறது நியூக்ளியர் டீல மட்டும்தான் அப்படின்ட்டு. அமெரிக்கா மனசில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஈரான் ஒத்துக்காதனால தான் விஷயம் இவ்வளோ பெருசாக மாறி போய்கிட்டு இருக்கு. ரூபியோ, அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு, இவர் இப்போ என்னென்னு தெரியுமா சொல்லியிருக்காரு, ஈரானோட தலைமை மாறுமோ இல்லை சுப்ரீம் லீடருக்கு ஏதாவது ஆகுமோ, இதை பற்றிலாம் இப்போ என்கிட்ட கேட்குறீங்களா? இதை நான் ஓப்பனாக சொல்ல முடியாது அந்த ஆன்சரை. ஏன்னா யாருக்கும் இப்போதைக்கு தெரியாது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. பிரசிடென்ட் எப்போவுமே, யார், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், பிரசிடென்ட் எப்போவுமே ப்ரீஎம்ப்டிவ் டிஃபென்சிவ் ஆப்ஷனை கையில் வச்சிருப்பாருன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் குழம்பாதீங்க மக்களே. இப்போ நான் உங்களை தாக்க போகிறேன்ற பயம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் நான் தாக்கிறதுக்கு முன்னாடி என்ன அடிச்சிடுவீங்க, புரியுதா? அதை ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மெக்கானிசம் எப்போவுமே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கையில் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் இருக்குன்றதா நம்ம புரிஞ்சுக்கணும். ஈரான் இன்னும் த்ரெட் அதிகமாக கொடுக்குதுன்னு நினச்சதுன்னா அமெரிக்கா அடிச்சிடும். அடிச்சுட்டு ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு சப்பக்கட்டு கட்டுருவாங்க. நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட 40,000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. எங்கே இந்த ஈரானை சுற்றியும் அவ்வளோ ஸ்டேஷன்ஸில் நம்மகிட்ட அவ்வளோ சோல்ஜர்ஸ் இருக்காங்க.
நாம இந்த நேரத்தில் ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு இருக்கிறது நம்மளோட அலைஸ் இருக்காங்களே அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு வார்த்தைகளை விட்டுருக்காரு. ஸோ ஈரான் அமெரிக்கா எப்போவோ அடிச்சிருக்கணும், லேசாவாச்சும் ஒரு வார்னிங் ஸ்ட்ரைக் மாதிரி அடிச்சிருக்கணும். ஆனால் அடிக்கலை. ட்ரம்ப் கடைசி தன்னோட முடிவை மாற்றினான்னு செய்திகள் வெளியாச்சுல, அது காரணம் இதை சொல்லிட்டாரா? ஏன்னா ஈரான் அடிச்சிட்டிங்கன்னா உங்களோட அமெரிக்காவோட பேஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஈரான் திருப்பி அடிக்க ஆரம்பிக்கும். எங்கள் நாட்டு மக்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா அப்படின்ற பயத்தில் பல பேர் இருப்பாங்களே, அவங்க சொல்ல கேட்டுதான் ட்ரம்ப்போட முடிவை மாற்றிக்கிட்டாருன்னு இங்கே மறைமுகமாக ஒத்துக்கிட்டு இருக்காரு மார்க்கோ ரூபியோ அவர்கள். இந்த ஐஆர்ஜிசியோட ஸ்போக்ஸ் பர்சனான பிரிகேடியர் ஜெனரல் அலி முகமது நைனி இவர் இப்போ என்ன சொல்கிறாப்புல, அமெரிக்கா ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை எங்களுக்கு எதிராக முன்னெடுத்துட்டு இருக்கிறதா சொல்கிறாரு. இதைத்தான் நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கோம், அதை தான் இவரும் சொல்கிறாரு. அமெரிக்கா அஃபிஷியல்ஸ் இருக்காங்களே அவங்க ஒரு மாதிரி விரக்தி அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா ஈரானுக்கு எவ்வளோ ப்ரெஷரை பில்டப் பண்ணாலும் அமெரிக்கா நினைக்கிறது நடக்க மாட்டேது. அதனால் அவங்க பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாங்க. அவங்க ஈரானுக்கு எதிராக ஃபால்ஸ் நெரேட்டிவை செட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களே, அதுவும் பொய்த்து போயிடுச்சுங்க. ஏன்னா ஈரானை பற்றி உண்மையை சொன்னால் மக்கள் ஏற்றுப்பாங்க. நீங்கள் பொய்யா கட்டமைச்சிங்கன்னா எங்கள் ரெஜிமை பற்றி தப்பாக பேசினா எப்படி ஏற்றுப்பாங்க? அதனால் அந்த ஒரு முயற்சியும் ஃபெயில் ஆகிடுச்சுன்னு அவர் சொல்லி வச்சிருக்காரு. அப்படியே கட் பண்ணிங்கன்னா ஈரான் பார்லிமெண்ட்டோட ஸ்பீக்கர் இருக்கார்ல மஹமத் பேகர் காலிபாஃப், இவர் இப்போ என்னென்னு சொல்லியிருக்காரு, ஏங்க நாங்கள் எங்கே பேச்சுவார்த்தைக்கு ஓகே இல்லைன்னு சொன்னோம், நாங்கள் சரிதான், நாங்கள் ரெடியாக இருக்கோம் பேச்சுவார்த்தைக்கு. அமெரிக்கா கரெக்டாக நெகோஷியேட் பண்ணாங்கன்னா நாங்கள் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ட்ரம்ப்பு ஒரு போரை ஆரம்பிக்கணுன்றது அவ்வளோ குறியோடு இருக்கார்ல, மேபி அவரால் ஆரம்பிக்கிற கேப்பபிலிட்டி இருக்கலாம். ஆனால் அந்த போர் எப்படி போய் முடியுன்றது சத்தியமாக அவர் தெரியாது. ஈரானை தொட்டு பார்க்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் அவர் தெரிஞ்சுப்பாரு அப்படின்னு இருக்காரு. ஸோ அந்த ஸ்பீக்கர் கேட்டது ஜென்யூன் நெகோஷியேஷன். இது அமெரிக்கா கிட்ட பல பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்கா அதுக்கெல்லாம் ஒத்துக்குமா? ஈரான் ஐநா பாதுகாப்பு சபை இருக்குல்ல, அங்கே இந்த விவகாரத்தை பற்றி பேசணுன்ட்டு இப்போ அழைப்பு விடுத்திருக்காங்க. யூஎன்எஸ்சில கேட்டிருக்காங்க. இதோட 6வது லெட்டர் எழுதிட்டாங்க மக்களே. ஏற்கனவே 5 எழுதியாச்சு யூஎன்எஸ்சிக்கு, இப்போ 6வது லெட்டர் எழுதிட்டாங்க. அது அவங்க திரும்ப திரும்ப கேட்கறது ஐநாவோட சார்ட்டர் இருக்குல்ல, அதாவது த்ரெட் ஆஃப் ஃபோர்ஸ், ஒரு நாட்டு மேலே போர் புரிஞ்சிடும் இன்னொரு நாடு த்ரெட் பண்ணக்கூடாது. அந்த ஐநா சார்ட்டரை மீறி தான் அமெரிக்கா எங்களை எவ்வளோ த்ரெட் பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்களா, உலகம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் யூஎன்எஸ்சில் எதுக்காக இதை பற்றி யாரும் பேச மாட்டீங்க, பேசுங்க அப்படின்ட்டு ஒரு டிபேட்டுக்காக கூப்பிட்டுருக்காங்க. இது நாடகமோ இல்லையோ தெரில மக்களே, ஒரு பாமை போட்டால் தான் யூஎன்எஸ்சில் எல்லாரும் கூடுவாங்க போல இருக்கு. ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சரான அப்பாஸ் அராக்சி இவர் என்ன சொல்ல போறாருன்னா பல பேர் எதிர்பார்த்தாங்க. இந்த குரூஷியல் டைமில் அவர் இப்போ பிரசிக்கிட்ட பல விஷயம் ஓப்பன் பண்ணியிருக்காரு. என்னென்னு சொல்கிறாரு, அமெரிக்கா ஒரு வேளை எங்களை அடிச்சதுனாக்கா நாங்கள் கொஞ்சம் கூட தாமதிக்க மாட்டோம், இமிடியேட்டாக திருப்பி அடிச்சிருவோம். அந்தளவுக்கு கேப்பபிலிட்டி எங்ககிட்ட இருக்கு. பவர்ஃபுல்லாகவும் அந்த அடி எங்களால் அடிக்க முடியும். அமெரிக்காவால் தான் திருப்பி அடிக்க முடியலன்னு நினைக்காதீங்க, நாங்கள் அதை விட பெருசாக அடிப்போம். நாங்கள் எப்பவும் ஒரு விஷயத்தை வரவேற்கிறோம். அது என்ன தெரியுமா, அமெரிக்கா மியூச்சுவலி பெனிஃபிஷியலான ஒரு ஃபேர் டீலை, ஒரு ஃபேர் நியூக்ளியர் டீலை கொண்டு வராங்கனாக்கா நாங்கள் அது ஒத்துப்போம். அமெரிக்காவுக்கு மட்டும் அது ஃபேவராக இருக்கும், ஈரானுக்கு எதிராக இருக்கும் அப்படின்னாக்கா நாங்கள் எப்படிங்க ஒத்துக்க முடியும் அப்படின்றாரு. நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக தான் இருக்கோம். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை டிக்னிட்டியோடு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும், ஈரானியர்களை மதிக்கணும், அப்படி இந்த பேச்சுவார்த்தை நடக்கணும். அப்படி இல்லை நாங்கள் மதிக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லி சண்டை தான் ஒரே தீர்வுன்னு முடிவு பண்ணால் வாங்க சண்டை போட்டு பார்த்துப்போம் அப்படின்ட்டு அவர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ட்ரம்ப்பு உண்மையிலேயே இந்த மரியாதை கொடுக்க தெரிஞ்சவரா இல்லையா, இந்த கேள்வியை பல பேர் இப்போ எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஈரான் கேட்கறது எங்களை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவர் நடத்தணும்னு சொல்லிட்டு யூரோப் ஏற்கனவே போல்டாக ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. அவர் என்ன அங்கே மரியாதையை கொடுக்க மாட்டார் ட்ரம்ப் அப்படின்ட்டு. அவங்கள எதிர்பார்க்கறது மரியாதையை மட்டும்தான். இந்த மனுஷங்கிட்ட இருந்து உலக நாடுகள் எதிர்பார்க்கறது பணங்காசு கிடையாது, மரியாதையை கொடுத்தா போதுன்றதான். ஆனால் அது கிடைக்கலன்னா பல பேரும் குமரிக்கிட்டு இருக்காங்க. காஜா காலஸ் யூரோப்பியன் யூனியனோட ஃபாரின் பாலிசி சீஃப், இவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஈரானியன் ரெவல்யூஷன் காட் கோர் இருக்குல்ல, இந்த பேரை நான் சொன்னாலே ஆமாம் ப்ரோ, ஈரானில் ஒட்டுமொத்த நாட்டையும் பாதுகாக்க 3 படைகள் இருக்கு, அந்த ஈரான் ரெஜிமை பாதுகாக்க ஐஆர்ஜிசி மட்டும்தான் இருக்குது அப்படின்ற உண்மை உங்களுக்கு புரியும். ஆனால் இவங்க என்ன நம்ம டேர்ம் பண்ணுறாங்க, ஐஆர்ஜிசி ஒரு பயங்கரவாத அமைப்புன்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த யூரோப் கண்ட்ரிஸும் இதை டெசிக்னேட் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது பயங்கரவாத அமைப்புகள் பட்டியலில் ஐஆர்ஜிசியை கொண்டு வரணுன்றதா இவங்க இன்சிஸ்ட் பண்ணுற விஷயமே. இது கூட இன்னொன்றையும் சொல்லிடுறாங்க, நம்ம டெசிக்னேட் பண்ண கையோடு ஈரான் மேலே ஏற்கனவே போட்ட தடைகள் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம லிஃப்ட் பண்ணாமல் புதுசாக நிறைய தடைகளை போடணும். இதே அவங்க வலியுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் ட்ரம்ப் யூரோப்பை வச்சு செஞ்சாலும் யூரோப் அப்பப்போ ட்ரம்ப்புக்கு ஏற்ற மாதிரி சில வேலைகளை பண்ணி விட்டுறாங்களே. ஓகே, அமெரிக்கா அரப் அலைஸால இப்போ கொஞ்சம் கைவிடப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ட்ரம்ப் நினச்சது நம்ம ஈரானை அடிப்போம், அதான் சுற்றி அவ்வளோ நிலப்பரப்புகள் நம்மளுக்கு பேசஸ் இருக்கு, அங்கே வச்சு நம்ம ஈரான் என்ன பண்ணுவோம் நம்ம பார்த்துப்போம், அந்த நாடுகள் இருக்கவங்க நமக்கு தான் ஃபேவர்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் அந்த அலைஸ்லாம் குறிப்பாக சவுதி அரேபியா அப்புறம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஐயோ ரசா வேணாம், நீங்கள் ஈரானை அடிக்க போயிட்டு எங்கள் வான்பரப்பையோ கடல் பரப்பையோ நிலப்பரப்பையோ வச்சு நீங்கள் ஈரான் அடிக்க போயிட்டு அதுக்கப்புறம் ஈரான் எங்கள் மேலே குண்டு போட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது, அதனால் வேண்டான்ட்டு அவங்க மறுத்தாங்க. ஸோ அமெரிக்கா தனிச்சு விடப்பட்டுச்சா இந்த அரப் அலைஸால.
அடுத்தபடி அமெரிக்கா வேற எங்கே போய் நிற்கணும்? நேட்டோ கிட்ட. இப்போ நேட்டோவோட சப்போர்ட்டை அமெரிக்கா எதிர்பார்த்துட்டு இருக்கு. இதான் உண்மை ப்ரோ. அப்படின்னா எல்லா நாடுகளுமே கேட்டிங்கன்னா அமெரிக்கா சொன்னால் கண்ணை மூடிட்டு செய்கிற ஒரு நாடு இதுங்க யூகேவா. அவங்க களத்தில் இறங்குவாங்க போல இருக்கு. ஏன்னா அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும் நம்ம ஈரான் அடிக்கிறது ஈஸி, ஆனால் ஈரான் பதிலுக்கு அடிச்சதுனாக்கா நம்ம தற்காத்துக்கணும், அது ரொம்ப கஷ்டம். நம்ம பேஸ் இருக்கிற ஒரு நாடுல ஏதோ ஒரு இஷ்யூ ஈரானால பெருசாக நடந்துருச்சுன்னா நாம ரெஸ்பான்சிபிள் ஆகிடுவோம். அப்புறம் அந்த நாடு நம்மளே கேட்கும், என்ன எங்களை பாதுகாக்கிற நீங்கள் பாதுகாக்கல அப்படின்ட்டு. ஏற்கனவே 12 Day War டைம்லேயே இது போல கேள்வியை கேட்டிருந்தாங்க. திரும்ப கேட்டுருவாங்கன்னு அமெரிக்கா கொஞ்சம் பேக் அடிக்கவே தான் இன்னும் ஈரான் மேலே அவங்க அடிக்காமல் இருக்காங்க. டியாகோ கார்சியா இருக்குல்ல, இதை ஈரானுக்கு எதிராக யூஸ் பண்ணுறது சார்ந்த அமெரிக்கா இப்போ ஃபுல்லாக டிஸ்கஷனில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ரைட்டு, யூகே ஒருவேளை அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இந்த இஷ்யூவில் களமிறங்கினா என்னங்க ஆகுறது யோசிச்சு பாருங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்காதீங்க, சமிகைகள் தெரிய வர ஆரம்பிச்சிடுச்சு. யூகேவோட டைஃபூன் ஜெட்ஸ் இருக்குல்ல, இது சமீபத்தில் தான் கத்தாரை போய் அடைஞ்சது அங்கே இருக்க பேஸில். இது அமெரிக்காவுக்காக போயிருக்குமான்ற ஒரு டவுட் நம்மளுக்கு இருந்துச்சுல. உங்களுக்கு டவுட்டே வேணாம், அது கிட்டத்தட்ட யூகே இப்போ கிளாரிஃபை பண்ணிருச்சு. போ சொல்கிறேன். ஈரானோட ஷஹீத் 136 ட்ரோன்ஸ் இருக்குல்ல, இதை அடித்து வீழ்த்துற வல்லமை இந்த டைஃபூன் ஜெட்ஸுக்கு இருக்கு. யூகேவோட ஜெட்ஸ் ஓகேவா, டைஃபூன் ஜெட்ஸுக்கு இருக்கு. கடந்த 14ஆம் தேதி தான் யூகே டெஹ்ரானில் இருந்த அவங்களோட எம்பசியை க்ளோஸ் பண்ணாங்க. எங்கிருந்து 4 பேர் அமெரிக்கா பாம்பு போட்டுருமோன்ற பயத்தில் கான்ஃப்ளிக்ட் பெருசாயிருமோன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணாங்க. அங்கேருந்து எம்பசி ஸ்டாஃப் எல்லாரையும் அவங்க திரும்ப அழைச்சிக்கிட்டாங்க, யூகேக்கு அழைச்சிக்கிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு யூகே பேனிக் ஆயிருக்கு அப்படின்னா அமெரிக்கா ஏதோ பெருசாக பண்ண போகிறான்ற விஷயம் கண்டிப்பாக யூகேக்கு தெரிஞ்சிருக்கணும். அதான் இங்கே லிட்டரலாக புரியுது. அது மட்டும் இல்லை, யூகே களத்துக்கு வந்துட்டா ஈரான் யூகேவையும் டார்கெட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அதோட பேசஸை அதில் முத்தாய்ப்பா யூகே எம்பசியை கை வச்சிட்டாங்கன்னா இந்த பையன் யூகேக்கு இருந்திருக்கோல, அதான் அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. யூகேவோட ஏர் பேசஸ் எங்கெங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீஜனில் பஹ்ரைன், கத்தார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஒமான்னு இது வரைக்கும் விஸ்தரிச்சிருக்கு. அப்பனா ப்ரோ, ஒருவேளை யூகே அமெரிக்காவுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணி ஈரான் மேலே குண்டு விடுறதுக்கு காரணமாக அமைஞ்சிருச்சுன்னா யூகே விட அந்த மற்ற பேஸ்டெல்லாம் குண்டு ஈரான் போடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதனால தான் அவங்கெல்லாம் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க யூகேவை, ஏங்க நீங்களும் வந்து தொலைஞ்சிடாதீங்க இதில் அப்படின்னு சொல்லிட்டு. பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல கீர் ஸ்டார்மர், இவர் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாப்புல, கிட்டத்தட்ட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே நீங்கள் எடுத்துக்கலாம். ஈரான் ஒரு காலமும் அணு ஆயுதத்தை ஏந்திரவே கூடாது. அவங்க உருவாக்கினாலும் ஏந்த முடியும், ஸோ உருவாக்கிட கூடாது. அதுக்கு நம்ம ஈரானை விட்டுறக்கூடாது. நம்மளோட டாப் ப்ரியாரிட்டியே இதுவாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதுக்காக நம்மளோட கூட்டாளிகளோடு சேர்ந்து நாம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காரு. வேற யாரோட சேர்ந்து? அமெரிக்கா கூட சேர்ந்து தான். ஸோ அவரே பப்ளிக்காக அக்னாலேஜ் பண்ணிட்டாரா? மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசில் ஒரு வினதாக இருக்க, முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. யூகே செய்கிற மாதிரியே ஈரான் கூட இன்னொரு நாடு ஒன்று சேர்ந்து அமெரிக்காவும் யூகேவும் எதிர்க்கணும் வைங்க, அந்த நாடு எந்த நாடாக இருக்கலாம்? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.